ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகன் கள்ளக்குறிச்சி பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் பக்கரக்கோட்டாலம். ஸோ அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். ஃபுல்லாக ரெயின் தான் ஓடிட்டுருக்கு. கரும்புக்கு தான் போட்டிருக்கோம். ஸோ கரும்பு போட்டு இப்போ ஒரு 1.5 மாதம் ஆகுது. ரெயின் போட்டு 1 வருஷம் ஆகுது. அதாவது இது 3ஆவது பயிர். ஃபஸ்ட்டு முத்துச்சோளத்துக்கு போட்டோம். அடுத்தது வந்து ஒரு சன்னப்பில்லு போட்டிருந்தாங்க. இப்போ 3ஆவது கரும்புக்கு போட்டாச்சு. ஸோ இது 3ஆவது பயிருக்கு ரெயின் ஓடிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் வரைக்கும். ஸோ இங்கே அந்த பெரிய கரும்பு தேடி பாருங்க, அது வரைக்குமே. ஸோ ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் தண்ணி பாய்ச்சினாங்க. அதால் வந்து இப்போ தண்ணி போட்டு பார்க்க முடியல. ஸோ இப்போ போட்டு 1 வருஷம் ஆகுது. 3ஆவது பயிருக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ ஓசை எப்படி இருக்குது பாருங்கள். கரும்பு தான். இது பார்த்திங்கன்னா 4 அடி பாரு, 4 அடிக்கு ஒரு லைன் கரும்பு, 8 அடிக்கு ஒரு லைன் ஓசு. ஸோ இப்போ இந்த ஓசு கிடைக்கிற இடத்துலாம் வந்து மண் அணைச்சிடுவாங்க, பள்ளமாயிரும். கரும்பு வரமாக மண் வந்துடும். சென்டரில் வந்து பள்ளத்தில் ரெயின் கிடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 8 அடிக்கு ஒரு இடத்துல பிவிசி பைப்பை கட் பண்ணிவிட்டு 4 கப்ளர் போட்டு பால் போட்டு ரெயின் போட்டிருக்கோம். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் கரும்பு தான். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் செடி, கொத்தமல்லி, ஸோ அப்படியே எல்லாமே பயிர் வச்சுருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கரும்பு, கொத்தமல்லி, மிளகாய் செடி, கத்திரிக்காய், வெங்காயம், இந்த மாதிரி எல்லா பயிருமே கலந்து வச்சுருக்காரு. ஸோ இது கத்திரி. ஃபஸ்ட்டு உளுந்தும் போட்டிருந்தாங்க. ஸோ வரப்போ ஃபுல்லாக கத்திரி செடி. ஸோ இந்த மாதிரி தக்காளி செடியும் போட்டிருக்கு. கத்திரி, தக்காளி, அந்த பக்கம் வெண்டை போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி கரும்புக்கு ரெயின் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்காக தான் அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு டைமு இந்த ஃபீல்டை வந்து பார்த்து வீடியோ எடுத்து போகிறது. ஸோ இன்னொரு ஃபீல்டு இருக்குது, அது வந்து வெட்டுற ஸ்டேஜில் வந்துருச்சு. ஸோ வெட்டிட்டாங்களா என்னென்னு தெரியல, போய் நான் பார்க்கல, போய் பார்க்கணும். ஸோ இதுக்கு போட்டு 1.5 மாதம் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெங்காயம், கரும்பு. ஸோ களை விட்டுருக்காங்க. ஸோ வெங்காயம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்படியே மண் அணைச்சிடுவாங்க. இந்த ஒரு பாத்தி ஃபுல்லாகவே வெங்காயமாக போட்டிருக்காங்க. ஸோ வெங்காயத்தை எடுத்துகிட்டு அப்படியே மண் அணைச்சிடுவாங்க கரும்புக்கு. அப்போ வந்து கரெக்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி செட்டிங் தான் போடுறோம். அதாவது உரம் கொடுக்குறதுக்கு வெஞ்சுரிக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த லைன்லேயே ஒரு ஓட்டையை போட்டு வாசலை போட்டு டேக் ஆஃப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி செட்டிங் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த மாதிரி செட்டிங் பண்ணி கொடுத்துட்டாக்கா இது ஸ்ப்ரேயர் மிஷின் மூலயமா உரம் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்ப்ரேயர் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு மோட்ரு ஓடும்போது அதை ஆன் பண்ணிவிட்டு இந்த டேப்பை இதை வந்து ஸ்ப்ரேயரில் ஜாயின் பண்ணிடணும். இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஒரே டைமில் ஓப்பன் பண்ணி விட்டணும். ஸோ உரம் அப்படி தண்ணி கூடிய உரமாக போயிடும். ஸோ நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா வெஞ்சுரி ஃபில்ட்ரு செட்டிங் மூலமாக போடும்போது வந்து ப்ரெஷர் குறைஞ்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ரெயின் வாஷர் மூலிமாவே அப்படியே உரம் கொடுக்குறதுக்கு அந்த மெயின் பைப்லேயே ஒரு 16 mm ஓட்டையை போட்டுட்டு ஒரு வாஷரை போட்டு அதை ஒரு டேக் ஆஃப் மாட்டிட்டு ப்ளைன் ஓஸ் எவ்வளோ நீளம் தேவையோ அவ்வளோ நீளம் அந்த ப்ளைன் ஓஸை மாட்டிட்டு அதில் ஒரு டேப்பை போட்டு விட்ருவோம். 16 mm டேப்பை போட்டு விட்டு ஒரு பிட் ஓஸ் அதில் ஜாயின் பண்ணிடுவோம். ஸ்ப்ரேயரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். உரம் கலந்துட்டு ஸ்ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இங்கே மோட்டரும் போட்டுடணும். ஸோ ரெயின் வாஷ் ஓடுற மோட்டரும் போட்டுடணும். ஸ்ப்ரேயரும் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரேயரில் வர ஓஸில் இது நம்ம ட்ரில் பண்ணி எடுத்தோம் பிவிசி பைப்பில், அதை வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரே டைமில் மோட்டரை போட்டுட்டு உடனே இந்த ஸ்ப்ரேயர் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த டேப்பை ஓப்பன் பண்ணோம்னாக்கா அந்த ஸ்ப்ரேயரோட ஸ்பீடில் உரம் தண்ணி கூட கலந்து பயிருக்கு போயிடும் ரெயின் வாஷ் மூலமாகவே. ஸோ இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக போயிடுது. ஸோ உரமும் வந்து இதிலே கொடுத்துட்றோம்.
அப்போ அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக போயிடுது. ஸோ வெஞ்சுரி செட்டிங் தேவையில்லை, ஃபில்ட்ரு தேவையில்லை. அது மூலிமா பண்ணும்போது ப்ரெஷர் குறையுன்றதுனால அதை வந்து பண்ணுறதில்ல யாரும். ஸோ இப்போ ஒரு டைம் களை வெட்டிட்டாங்க. அடுத்த ஒரு மாதம் போச்சுன்னா மண் ஒதுக்கிடுவாங்க. மண் ஒதுக்கும் போது இந்த ஓஸ் கிடக்கு பாருங்கள், அந்த இடம் வந்து பள்ளமாயிரும். அந்த மண்ணை எடுத்து தான் இந்த கரும்புக்கு கரையில் போட்டுருவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி போடும்போது இந்த ஓஸ் கிடக்கிற இடம் வந்து பள்ளமாயிரும். பள்ளத்தில் ஓஸ் கிடக்கும். ஓஸில் வர தண்ணி 2 சைடில் இருக்கிற கரும்பும் பாஞ்சிக்கும், தண்ணி பாஞ்சிக்கும். அப்போ நாளைக்கு வெட்டும்போது, கரும்பு வெட்டும்போது ஓஸை அழகாக எடுத்து சுட்டிடலாம். ஸோ ஓஸ் எங்கேயும் மாட்டாது. ஸோ போன ஃபீல்டில் பார்த்துருப்பீங்க, கரும்பு வளர்ந்த கரும்பு வெட்ட போகிற ஸ்டேஜில் இருக்கிற கரும்பு சாய்ஞ்சிருக்கும். ஆனால் ரெயின் ஓஸ் மேலே விழுந்திருக்காது. ஏன்னா ரெயின் ஓஸ் கிடக்கிற இடம் வந்துன்னா பள்ளமாக இருக்கும். அதால் வந்து கரும்பு சாய்ஞ்சாலும் ரெயின் ஓஸ் மேலே படாது. அதெல்லாம் வந்து ரெயின் ஓஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக எடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கரும்புக்கு வந்து ரெயின் ஓஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களே ஒரு 7-8 ஃபீல்டு பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் கரும்புக்கெல்லாம் போடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போடலாம். ஸோ என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள், 9342098006. இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். ரெயின் ஓஸு அனுப்பி வைப்போம். ஸோ போட்டும் கொடுப்போம். ஸோ இப்போ இது இந்த பக்கம் இன்னும் களை வெட்டலை, இந்த பக்கம் களை வெட்டியாச்சு. ஒரு டைம் களை வெட்டி, அதாவது முதல்ல உளுந்து போட்டிருந்தாங்க. ஸோ உளுந்து ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எடுத்துட்டாங்களாட்டுருக்கு. ஸோ கரும்பு கூட உளுந்து, வெங்காயம், கத்திரி செடி, தக்காளி செடி, இந்த மாதிரி எல்லா பயிருமே இதில் கலந்து பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா ஒரு விவசாயம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரோட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதுசாக கட்டின கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ், கள்ளக்குறிச்சிலேருந்து வர வழி இது. இது பகண்டை கோட்டோடு லைனு. ஸோ இந்த ரோடு வந்து பகண்டை கோட்டோடு போகிறது. ஸோ கள்ளக்குறிச்சிலேருந்து இந்த ஃபீல்டு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பகண்டை கோட்டோடு போகிற வழியில் ரோட்டில் தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ், மெடிக்கல் காலேஜை தாண்டின அடுத்த 1 கிலோமீட்டரில் இந்த ஃபீல்டு இருக்கும். அதாவது பகண்டை கோட்டோடு போகிற வழி. ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம். கள்ளக்குறிச்சிலேருந்து பகண்டை கோட்டோடு போகிற வழி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் புதுசாக கட்டின மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த வழியில் வந்தீங்கன்னா அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலை தாண்டின ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த ஃபீல்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெயின் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ ரோடு தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேராக அந்த ஃபீல்டு சைட்லேயே இருக்கும். ஸோ பக்கத்தில் லெஃப்ட் சைட்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோட்டில் தான் அந்த ஃபீல்டு. ஸோ இதுதான் வந்து மெடிக்கல் காலேஜிலேருந்து, கள்ளக்குறிச்சிலேருந்து மெடிக்கல் காலேஜிலேருந்து பகண்டை கோட்டோடு போகிற வழி. ஸோ இப்படி வரும்போது லெஃப்ட் சைடில் தான் இந்த ஃபீல்டு. ஸோ ரோட்லேயே இருக்கும், நீங்கள் வந்து பார்க்கலாம்.